ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. அற்புத ஒளிக்கிரகமான குரு பகவானுடைய அதிசார பலன்களை 12 ராசிகளுக்கும் என்ன நடக்கும், மாற்றங்கள் நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வர்றேன். இப்ப மகர ராசிக்கு இந்த குரு பகவானுடைய அதிசாரம், அதாவது ஐப்பசி 2ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 20ஆம் தேதி வரை ஒரு மண்டல காலம் 48 நாள். ஒரு நல்ல அமைப்புங்க. மருந்து ஒரு மண்டல காலம் அப்படிம்பாங்க. இந்த 48 நாள் உங்களுக்கு ஒரு நோய் நீக்கும் இருளை அகற்றக்கூடிய மருந்து காலம்னே சொல்லிடலாமுங்க. அற்புதமான காலம். இந்த காலத்துல மகர ராசிக்கு என்ன நடக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம். என் ஆசானுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கணித அடிப்படையில் ஜாதக பள்ளி அதில் தாங்க இருக்குது. முதல்ல கிரகங்கள் ஆட்சி, உச்சம், சமம், நட்பு, சமம், பகை, நீசம் அப்படிங்கிற சத்து நிலைகள் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். கிரகங்களுடைய சஞ்சாரத்துல தான் பல சஞ்சார விஷயம் தான் இது. அதாவது கிரகங்கள் சுழன்று வரும் பொழுது வக்கிரம்ங்கிற அமைப்பு பெறுங்க. அது ரிவர்ஸ் சொல்றாங்க, அதுக்கு வேற விளக்கம். ராசியில வக்கரமடையும், ராசியை விட்டு அடுத்த ராசிக்கும் வக்கரமாகும் அப்படிங்கிற அமைப்புல. அதிசாரம்னா கீழ் நோக்கி வருதல், வேகமாக வருதல், குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே வருதல் அர்த்தம். குரு பகவான் 1 வருஷம் இருப்பாரு. இப்ப மிதுன ராசியில இருக்காரு. நிரந்தரமா கடக ராசிக்கு 2026 5ஆவது மாசம் தான் வருவாரு. உச்சநிலை, உலகத்துக்கே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். 12 வருஷத்துக்கு ஒருக்காக இப்படி வருவார் உச்சநிலையில, ஹை பவர். அப்ப இப்ப அந்த காலத்துக்கு, அந்த 2026 5ஆவது மாசத்துக்கு முன்னாடியே வருகின்ற ஐப்பசி 2ஆம் தேதியிலிருந்து தீபாவளி அன்னைக்குன்னு வச்சுக்கோங்க, கார்த்திகை 20 வரைக்கும் அதிசாரமாக இந்த கடகத்துக்கு வராருங்க. அதனால இந்த மகர ராசிக்கு என்ன நடக்கும், என்ன மாற்றம் நடக்கும்ங்கிறத தெளிவா பார்ப்போம். மகர ராசிங்க, குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப அதிசாரமான பின்னாடி இப்ப 6ல இருக்காரு. வேலை, அதாவது ஒளிக்கிரகம் பழைய அமைப்பெல்லாம் விட்டுருங்க. 10ஆம் இடத்துல இருந்தா பதவியை பறிக்கும் இப்படிலாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் கிடையாது. ஒளி இருள் இப்படித்தான் பார்த்துக்கணும். ஒளியுடைய அளவுகள், இருளுடைய அளவுகள். 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மகர ராசிக்கு வேறு அமைப்பை விருத்தி பட்டிங்கிறதா அபயோக தசாபுத்திப்படி எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்கு. அதனாலும் பிராப்தமான ஜாதகம் நான் சொல்றேன்ல, ஒளி நிறைந்த ஜாதகம் பிராப்தம். ஒளி நிறைந்த கிரகங்கள் பலன் செய்யற அமைப்புல இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட ஜாதகம் 10% தாங்க. வாழ பிறந்தவர்கள் எந்தவித கஷ்டம் இல்லாம பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக அனைத்து விஷயங்களும் நடக்கும். அது 10% தான். நல்லா தெரியும், எல்லாரும் ஒத்துக்கூட விஷயம்தான். மீது 90% போராடி பெறுவது, அதிர்ஷ்டம் கம்மியா இருக்கிறது, தேடி பெறுவது, உழைத்து பெறுவது, இப்படித்தான். அவங்களுக்கு கோல்சாரம் கண்டிப்பா வேணும். ஆரம்பத்துல ஜாதகத்துல ஒளி இல்லாத அமைப்பு இந்த கோல்சார கிரகங்கள் ஒளி கொடுக்குது, நிரந்தரம் இல்லாமல். அதுதான் கோல்சாரம். அப்ப இப்படிதான் கோல்சாரம் இல்லைன்னா இந்த 90% பேர்ல மிக மிக அதிர்ஷ்டம் கம்மியான ஆளுகள்லாம் அவங்களோட வாழ்வியலை சரியில்லாம இருக்கும். அந்த வாழ்வியலை சரி செய்வதே கோல்சாரம் தான். இதெல்லாம் பேராசிரியர் பண்றவங்களாம் புரிஞ்சுக்கணும். உண்மையில அமைப்பு கோல்சாரம் அவசியம் பார்க்கணும். இப்ப உச்சமா வராருங்க. 7ஆம் இடத்தில் குரு இருக்காரு. திருமணம் நடக்காதவர்களுக்கு நடக்கும். திருமணத்துல நடந்து ஒரு புரிதல் இல்லாம ஏதோ ஒரு குறையில உள்ளவங்களுக்கு குறைகள் நீங்கும், வயசுக்கு தகுந்தபடி. இதே மகர ராசி வயசானவர்னா பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், பேர குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். வயதுக்கு தக்க பலன், வயதுக்கு தக்கதான் பலன். 70 வயசுக்காரருக்கு திருமணம் நடக்க சொல்ல முடியுமா? 70 வயசுனா பேரம்பேத்திக்கு நடக்கும். லேட்டா கல்யாணமா இருந்தா பிள்ளைகளுக்கு நடக்கும், பிள்ளைகளுடைய வாழ்வு நடக்கும், நல்லபடியா இருக்கும். திருமணம் மட்டும் இல்ல, இந்த ராசியவே பலப்படுத்துறாரு. 7ஆம் இடம்ங்கிறது கூட்டு தொழில்கள் வைக்கக்கூடிய எண்ணங்கள் வரும். கூட்டு தொழில பின்னடை வாழ்ந்தா நல்லபடியா வரும். பாவகங்கள் ராசியுடைய சத்து பார்வைகள் இதுலதான் பலன் இருக்கு. ராசியை பார்க்குது. இதுவரைக்கும் வேற வேற லக்கணமா இருந்து மகர ராசி லக்கணாதிபதி பலவீனப்பட்டு தசாபதி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப இந்த 48 நாட்கள் ஒரு நல்ல தெம்பு, புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ராசியை பலப்படுத்துறதுனால தேக ஆரோக்கியங்கள்,
ஒரு பிரஷஸ் சொல்றோம்ல, காலையில எழுந்திரிச்ச உடனே கடமைகளை அன்றாட கடமைகளை கடகடன் செய்யக்கூடிய அமைப்பு அது கொடுக்கும். ஏற்கனவே கடகடன் அன்றாட கடமைகளை செய்கிறவர்களுக்கு இது தேவையில்லை, உணர முடியாது. உணர முடியாதுன்னா தேவையும் இல்லைன்னு அர்த்தம். நிறைய ஒளியில கொஞ்சம் ஒளி சேரும்போது என்ன வித்தியாசம் தெரிய போகுது? இருளா இருக்கிற இடத்துல ஒளியை பாய்ச்சணும்னா ஒளி தெரியும். இந்த தத்துவம் எல்லாம் இப்படித்தான் ஜோதிடத்தை பார்க்கணும். அப்பதான் புரியும் பலன்கள் என்ன நடக்குங்கிறது. இப்பதான் இப்படி பார்த்தா தான் தெரியும். மேன்மிக்க குருநாதருடைய கிரக பாவக சுபத்துவ பாவகங்கள் ராசி, அதனுடைய கிரக பாவக சுபத்துவங்கள், செவ்வாய் சனி கொடுமையான கிரகங்கள், சனி முழுக்க முழுக்க கெட்ட கிரகம், செவ்வாய் நல்லவரும் கெட்டவர், இவங்களெல்லாம் வெளிச்சப்படுத்தினாத்தான் அவங்க அவங்களுடைய குணத்தை குறைச்சிக்கிட்டு நன்மையை செய்வாங்க. ஆதிபத்திய அமைப்புல என்ன தருவாருங்கிற அமைப்புலங்க பேச நிறைய போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுல தெளிவாகவே ஒவ்வொரு வீடியோலையும் புரிய வைக்கிறேன். என்னை பின்பற்றவர்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு, ஜாதகம் பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு நல்லா புரியும். தெளிவா சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க. ராசி பலப்படுத்தும் போது நல்ல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். 7ல இருந்து ராசி பார்க்கிறாரு. இன்னொன்னு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதுதான் முக்கியம். திருமணம் ஆகும். 3ல சனி எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்க. சனி இல்லைன்னா உலகம் எங்காது. ஆயுள் வேணும்ல, அடிமை வேலை வேணும்ல, நமக்கு வேலையாள் வேணும்ல, இரும்பு வேணும்ல, இப்படி முக்கியமான அமைப்பு. அப்ப சனி இருக்கிற இடத்துல தீமை செய்யாத அமைப்புல இருக்கணும். கண்டிப்பா அது பிராப்தமான ஜாதகங்களுக்கு தான் இருக்கும், எல்லாருக்கும் அமையாது. 3ஆம் இடம் 3ல சனி இருந்தாலே திருமண தாமதம், குழந்தை பிறப்புக்கு ஒரு கனெக்டிவிட்டி தாங்க. குழந்தை பிறப்புக்கு தாமதமாகலாம். ஏதாவது 3ஆம் இடம் இல்லறம் ஸ்தானம். அப்ப உச்ச குரு பார்க்கறதுனால இல்லறம் சிறக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சகோதரர் நல்லா இருப்பாங்க. 3ல சனி இருந்துச்சுன்னா 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம், பொது சகோதர ஸ்தானம். அப்ப இந்த காலங்கள்ல 3ஆம் இடத்துல சனி இருந்து இந்த தசாபதி நடந்துச்சுன்னா, லக்கணத்துக்கு சரி இல்லாம இருந்துச்சுன்னா செவ்வாய் கண்டிப்பா சகோதரர்களுக்கு ஒரு பின்னடைவு தரும். ஒரு ஜாதகத்துல உயிர் காரகங்கள் இயங்கும், இவருக்கு பலன்களும் இயங்கும். நல்லதோ கெட்டதோ உயிர் காரகங்களுக்கும் நல்லதோ கெட்டதோ இயங்கும். உச்சகுரு பார்வை பார்க்கறதுனால சகோதர அமைப்பு நல்லா இருக்கும், போகங்கள் நடக்கும். இவரே மனதைரியமா இருப்பாரு. சகல விதத்திலையும் மகர ராசிக்கு ஒரு பொற்கால அமைப்பு தான். 11ஆம் இடம் மூத்த சகோதரம். இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு குடும்பத்துல ஒரே ராசி இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா அதுக்கு நான் சொல்லிடுவேன். யோகமான ஜாதகத்துல இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. யோகமான ஜாதகத்துல ஆரட்டா கூட வரலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஒளிதான் ஒளி ஜோதிடம், ஜோதிஷம். இப்ப ஒரே ராசிக்காரவங்க இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, ஒரே ராசிக்காரவங்களுக்கு ரெட்டிப்பு நன்மை. மகர ராசி சகோதரர், மூத்த சகோதரர் மகர ராசியா இருந்தாருன்னா அவருக்கும் நல்லது நடக்கும். அதுதான் 11ஆம் இடம் மூத்த சகோதரம். அதையும் உச்சக்குரு பார்க்கிறாரு. அதாவது ஒரு ஜாதகர் மகர ராசி இருக்காரு, அவருக்கு அன்னை இருக்காரா இல்லைங்கிறது ஜனன ஜாதக அடிப்படை. இருந்தாருன்னா அவரும் நன்மை பெறுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது நுணுக்கமா கிரகிப்பு சக்தி உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கு புரியும், ஜோதிடர்களுக்கும் புரியும். ஜோதிடத்தை சரியான முறையில் பார்ப்பவர்களுக்கு மட்டும் புரியும், பொதுமக்களுக்கு புரியும், ஆர்வலர்களுக்கு புரியும், ஆர்வமா இருந்து ஜோதிட பலன் கேட்கறவர்களுக்கும் புரியும். இப்பத்தான் எனது குருஜி ஐயா, முதன்மை ஆசான் குருஜி ஐயாவுடைய ஒரு செயல்திறனால குடும்பத்துக்கு ஒரு ஜோதிடர் உருவாகிறாரு. கண்டிப்பா உருவாகிறாங்க. நல்ல அனுபவத்துல பாக்குறோம். இதெல்லாம் எப்பாவது ஒரு தடவை இந்த மாதிரி வருவாங்க. இந்த காலத்துல நம்ம இருக்கிறதும் பிராப்தமான ஆளுங்க தான். அந்த அளவுக்கு ஒரு ஜோதிடத்துல பலம் எங்க இருக்குங்கிறத தெளிவாவே சொல்றாருங்க. இப்ப 3ஆம் இடம் 11ஆம் இடம் வருங்க. அப்ப 11 லாபம் எடுத்துக்கலாம்ல. சகோதரர் மட்டுமல்ல, மூத்த சகோதரர் மட்டுமல்ல, லாபம். அதே மாதிரி திருமண தோஷம் முடிஞ்சு 2வது மனைவி, 2வது திருமணம் இருக்கிறோம்ல, அதுவும் நடக்கும். 11ஆம் இடம் ஆதிபத்திய அமைப்புகள். தொழில் அமைஞ்சு லாபம் இல்லாம இருக்கா, லாபங்கள் ஏற்படும். ஜென்ரேட் தான் கிரகங்கள் ஜென்ரேட். சரி, 48 நாளுக்கு பின்னாடி பழைய நிலைமை வருமா? வராது. 48 நாளுக்கு பின்னாடி ஒரு தசையே மாறலாம், ஒரு ஒரு அவயோகமான புத்திகள் மாறலாம், அந்தரம் மாறலாம். மாறினோன்னு அப்படியே அதை அதாவது குரு பகவான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறத, அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறத தசாபதி எழுத்து செய்யும். அதுபோக சில மாதங்களுக்கு பிறகு வைகாசி, புது வருஷ வைகாசிக்கு 2026ல அந்த குரு பகவான் நிரந்தரமா 1 வருஷம் இருக்க போறாரு. மிக மிக பொற்காலம். இந்த 1 வருஷ காலத்துல அறகுறையா முயற்சி செஞ்சு பழிக்காதவங்க,
ஒரு முக்கியமான முடிவுகள் இருக்கக்கூடியவங்க, யோக ஜாதகம் இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும், அப்படிப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலம், 1 வருஷ காலம். முயற்சி செய்யுங்க நான் சொல்ல மாட்டேன், பலரும் சொன்னாலும் முயற்சியோடு நீங்க வெற்றி பெறுவீர்கள் அப்படி சொல்லணும். முயற்சி செய்வார்கள், அது அவங்க ஜாதகத்தில் இருக்கணும். நுணுக்கமாக போகக்கூடிய ஜோதிடம் என்னுடைய ஆசானோட அருளால, இறைவனுடைய கருணையாலும். அப்ப கண்டிப்பான முறையில் இந்த 1 வருட காலம் இப்பவும் நல்ல 48 நாள் கடகத்துக்கு வர்றாரு பாருங்க. அப்ப ஒரு நல்ல அமைப்பாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஜோதிடம் இந்த காலத்துல செய்தால் வெற்றி பெறும். நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கிறது. சில மூடர்கள் சொல்ற மாதிரி ஜோதிடம் ஒரு கற்பனையானதோ ஒரு மூடக்கலையோ அல்ல. அவர்கள் சிந்தனைத்தில் எல்லாரும் சொல்லிட்டா இருப்பாங்க. இறைவனை மறுப்பவர்கள், ஜோதிடத்தை இல்லைங்கிறவங்கலாம் அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான். நம்ம போயிடணும், யாரையும் நம்ம ஏச வேணாம். எல்லாருமே இறைவனுடைய படைப்புகள். நம்ம வெளிச்சத்துக்கு வருவோம், ஒரு பெருமை தானே. அவர்களுக்கான நம்ம சிந்தனையாளர்கள் சொல்றதுல பெருமை தானே. பெருமை யாருக்குத்தான் பிடிக்காது, தற்பெருமை கூடாது. ஆனால் நமக்கு தெரிந்தவர்களே சொல்லணும். இது குறுமதியாளர்கள் தற்பெருமைன்னு எடுத்துக்கிடுவாங்க. ஜோதிடர்கள் இருக்காங்க. எதுக்காக சொல்ற, ஒரு ஆளை பார்த்த உடனே அவர் எப்படிப்பட்டவர்கள் அழகா கழிச்சிருவேன், அப்படிதான் பார்க்கணும். எங்கேயுமே நான் முழுசு உணர்ந்தவன் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா, முழுசா உணர்ந்த தலைப்பட்டிருக்கோம். எத்தனையோ பிறகு பண்ண முடியறதுக்கு. சோஸ்திர மகா அற்புதம், மகா பெருங்கடல் மாதிரி, பெரிய பெருங்கடல். இதெல்லாம் நீந்தி கரை சேர முடியாது. இப்போதைக்கு நம்ம செவ்வனே போகலாம். குருநாதர் சொல்லிட்டாலும் ஆராய்ச்சியில் இருக்கணும். ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய முடிவுகள் நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். எனக்கு குருநாதருடைய அருளால அவர் சொன்ன விஷயங்களை தவிர வேறு சில விஷயங்கள்லாம் தெரியுது. அதை முறைப்படி நான் வீடியோக்களை வெளியிடுவேன். அப்ப மகர ராசிக்கு ஒரு நல்ல பொற்காலம். ராசியை பார்த்து பலப்படுத்துது, முயற்சியை பலப்படுத்துது, திருமண அமைப்புக்கு ஒரு வழிகாட்டுது. செய்ய தொழில பேரும் புகழும் ஏற்படக்கூடிய 3ஆம் இடம். சகோதர ஒற்றுமை, சகோதரால் நன்மை, மூத்த சகோதரால் நன்மை, அவருக்கு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. தொழில நல்ல லாபம் கிடைக்கும், புது தொழில் அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பங்கு தொழில் ஒருத்தர் நல்லா செஞ்சுட்டு இருக்காரு, இன்னும் விருத்தி பண்ணணும், ஒரு சரியான ஒரு பங்குதாரரை அனுப்பும். நம்ம தசாபுத்தி படி நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும், அதன் வழியாக கோல்சாரத்தை இணைந்து பார்க்கணும், கரெக்டா இருக்கும். அப்ப மகர ராசிக்கு ஒரு பொற்காலம். ஏற்கனவே 7 சனி ஜென்மத்தில் எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு இப்போ ஒரு நிவாரணமாக கண்டிப்பா இருக்கும். திருமணம் நிச்சயம் சுபிச்சமா நடக்கும். பேசி முடித்தவர்களுக்கு நிச்சயமா சுபிச்சமா நடக்கும். அதற்கான ஏற்பாடுகளும் சிறந்த முறையில் ஒரு கலகலப்பான அமைப்புல வாழ்க்கை செல்லும். எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1100க்கும் மேற்பட்ட கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், 2ஆம் திருமணம், வேலை, வெளிநாடு வாசம், பங்கு வர்த்தகம், ஆன்லைனுடைய அமைப்புகள், புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும், தொழில் செய்யலாமா வேலை செய்யலாமா, இந்த மாதிரி மனித வாழ்க்கையில எந்த விஷயம் வேணுமானாலும் தெளிவாக கிரக பாவக சுபத்துவப்படி கிரக விளக்கத்தோடு பலன்களை தெரிந்து கொள்ள உங்கள் ஜாதகத்தில் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக பலன்களை அறியலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய இன்னும் நுணுக்கமான வீடியோக்கள் உங்க பார்வைக்கு வரும். அதே மாதிரி ஷேர் செய்தீங்கன்னா நீங்க மட்டுமில்ல, உங்க நண்பர்கள், உறவினர் அனைவருமே என்னுடைய காணொலிகளை பார்த்து அதன் மூலம் உங்களுடைய சோறு சந்தேகங்களுக்கு திருத்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் உங்க பலன்களையும் கேட்டு நிம்மதி பெறலாம். மனதுக்கு ஒரு அற்புதமா வழிகாட்டக்கூடிய, மனிதனுக்கு ஒரு அற்புதமா வழிகாட்டக்கூடிய ஒப்பற்ற கலை இந்த ஜோதிடம். அடுத்து கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி என்ன மாற்றங்களை தரும் என்பதை பார்ப்போம். நன்றி.